ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், ஓகேவா? ஸோ இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா சாம்பார் அண்டு பரங்கிக்காய் போட்ட சாம்பார், கூட்டு வந்து பீன்ஸ் கூட்டு. ஸோ இன்றைக்கி லன்ச் இது தான். அப்புறம் வந்து நம்ம இன்றைக்கி என்ன ஸ்டடி பார்க்க போகிறோம்னா, மேக்ஸ் ஸ்டடி தான் பார்க்க போகிறோம். ஸோ மேக்ஸ் தான் நான் ஃபுல்லாகவே ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ லைவ் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் என்ன படிக்கிறேன், இது படிக்கிறேன்னு தெரிஞ்சிருக்கும். மேக்ஸில் நான் ரீசனிங் டாபிக் தான் எடுத்து 1 by 1 பார்த்துட்ருக்கேன். சிலாஜிசம் பற்றி எனக்கு வந்து பேசிக்காக எனக்கு சிலாஜிசம் பற்றி தெரியாது. அது ஃபஸ்ட் டைமாக அந்த கொஸ்டின் பார்த்தோன்னா ஒரே கன்ஃபியூஷன் தான் எனக்கு. என்னடா இது கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்களே அப்படின்னு. ஒரு கூட்டர் கொடுத்துருப்பாங்க, ஒரு முடிவை கொடுத்துருப்பாங்க, அதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஒன்றுமே எனக்கு புரியாது. ஃபஸ்ட் டைம் சிலாஜிசம்னா அது என்னன்னே தெரியாமல் இருந்தேன். அது பச்சை ஒரு வீடியோ போட்டேன், அது எனக்கு என்னன்னே தெரியாமல் இருந்துச்சு. தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டேன். பட் அதுக்கு வேறு ஒரு டாபிக், வேறு ஒரு நேமும் இருக்குது. அதுக்கு மென்டல் அபிலிட்டின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் சர்ச் பண்ணி பார்த்த பிறகு தான் தெரிஞ்சிச்சு, இது பேர் சிலாஜிசம், இப்படி தான் பண்ணுவாங்க, அதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்ண பிறகு தான் தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் தான் அது கற்றுக்கிட்ட பிறகு தான் இது இவ்வளோ ஈஸின்னு தெரிஞ்சிச்சு. நிறையா ஸ்டேட்மெண்ட்டு, நோ ஸ்டேட்மெண்ட்டு, ஆல் ஸ்டேட்மெண்ட்டு, சம் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி நிறையா கொடுத்துருந்தாங்க. அதை லேர்ன் பண்ணி நம்ம ப்ராக்டிஸ் பண்ண செம்ம ஈஸியாக இருந்துச்சு. ஸோ இதை தான் நம்ம விட்டுட்டோமோ அப்படின்னு இருந்துச்சு சிலாஜிசம். அப்புறம் வந்து பிளட் ரிலேஷன் பார்த்திங்கன்னா படிப்போம், ஆனால் நமக்கு புரியும். தமிழில் படித்தா கண்டிப்பாக புரியும், ஆனால் ரொம்ப நேரம் எடுக்கும். இந்த எக்ஸாம் டைம்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மினிட்லேயே நம்ம பேப்பர் பரப்பரன்னு டைமே இருக்காது. ஆனால் லாஸ்ட்டு பக்கத்தில் பிளட் ரிலேஷன் கொடுத்து வச்சுருப்பாங்க. குரூப் 4 சரி, குரூப் 2 சரி. அப்படி மண்டை பிச்சுக்கலாம் போல் இருக்கும் அந்த டைமில். ஏன்னா ஃபஸ்ட் டைமாக நான் வந்து ரீசனிங் எல்லாமே எனக்கு அப்போக்கி நான் ஃபோக்கஸ் பண்ணல. படிச்சுட்டு ஒரு அரைகுறையாக படிச்சுட்டு போனது 2024. அப்போ தான் வந்து ஜாயின் பண்ணி படிக்கிறேன். குரூப் 2 வந்து ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணுறப்போ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க. ஒன்றுமே எனக்கு புரியல. நான் ஏதோ ஒன்று போட்டு வந்தேன், பிளட் ரிலேஷன் போட்டு வந்துட்டேன். பட் லேர்ன் பண்ணி பார்த்தப்போ தான் தெரிஞ்சிச்சு, அதுக்கும் இப்படி தான் நம்ம வந்து டயக்ராம் போடணும், ஃபீமேல்னா மேல்னா ஃபீமேலு, இந்த மாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னால் இப்படி தான் போடணும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் எனக்கு லேர்ன் பண்ணப்போ தான் தெரிஞ்சிச்சு, ப்ராக்டிஸ் பண்ணப்போ தான் தெரிஞ்சிச்சு, இவ்வளோ ஈஸியானதாக நம்ம விட்டுட்டு வந்திருக்கோமா, இவ்வளோ ஈஸியானதாக நம்ம வந்து ஒரு டாபிக் இது விட்டுட்டு எக்ஸாமில் வந்து விட்டு வந்துடணும். ரொம்ப இதாகிட்டு. ஸோ அதுலேருந்து வந்து நம்ம இப்போ ரீசனாக நடந்த இந்த எஸ்ஆர்பி எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரீசனிங்கில் சிலாஜிசம் ஒரு 2 3 கொடுத்துருந்தாங்க. பிளட் ரிலேஷன் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 கொடுத்துருந்தாங்க. நான் பண்ணது வந்து ப்ராக்டிஸ் பண்ணது எனக்கு அங்கே கை கொடுத்துருந்துச்சு. எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு அந்த இடத்துல வந்து. நான் ப்ராக்டிஸ் பண்ணேன், ரீசனிங் ப்ராக்டிஸ் பண்ணனால. டிகோடிங் ஆல்ரெடி எனக்கு தெரியும். ஸோ அதனால் வந்து நான் அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணலை. பட் வந்து பிளட் ரிலேஷன் இப்படி தான் பண்ணணும்னு எனக்கு வந்து அது தெரியாது, எனக்கு அப்போக்கும் தெரில. ஸோ ஒவ்வொன்றுக்கும் இப்போ தான் வந்து அதாவது இதில் வந்து ஒவ்வொன்றும் இப்போ தான் பார்த்தா நமக்கு வந்து இன்னும் புரியுது அப்படின்னு வந்து எல்லாமே லேர்ன் ஆகுது எனக்கு. ஸோ மேக்ஸ் வந்து இன்னும் எனக்கு வந்து நிறைய கற்றுக்கணும் அப்படின்னு 1 by 1 பார்த்துட்ருக்கேன். ஸோ இன்னமும் நான் வந்து மேக்ஸை விட மாட்டேன். ரீசனிங் போயிட்டுருக்கு, ஆப்டிடியூட் பக்கமும் நம்ம போகணும். ஸோ அதில் வந்து ஆப்டிடியூட் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஏஜ் வைஸாக பார்க்கணும். ஏஜ் சம் கொடுத்துருப்பாங்களே, ஸோ அந்த சம் நெக்ஸ்ட் சம் அது பார்க்கணும். ஸோ அப்படி தான் வந்து 1 by 1 போயிட்டுருக்கு. அப்புறம் ஜிஎஸ்சில் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்சில் விவிடிஎன்பிசி தான் அவங்க அவுட் ஆஃப் சோர்ஸ் புக் கொடுத்துட்ருக்காங்க, பிடிஎஃப். ஸோ அதில் வந்து இப்போ தான் நான் வந்து டெஸ்ட்டு 13 வரேன். டெஸ்ட் 13 வந்து இந்த வீக்கு நடந்துச்சு. பட் வந்து நான் வந்து ஷெடியூல் நான் இன்னும் முடிக்கலை. ஒரு சுதேசி இயக்கம் வந்து ஒரு பேஜ் தான், ஒரு யூனிட் தான் முடிச்சிருக்கேன், மற்ற யூனிட்டும் முடிக்கணும். ஸோ அதனால் அது வந்து 1 by 1 போயிட்டுருக்கு, பிடிஎஃப் வச்சு படிச்சுட்ருக்கேன். தமிழுக்கு நான் ஓப்பன் பண்ணலை, ஏன்னா அவுட் ஆஃப் சோர்ஸ் புக்கெலாம் தேடி கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த தமிழுக்கு நான் 1 by பார்க்கணும். தமிழுக்கு இன்னும் வந்து நான் தொடவே இல்லை. ஸோ மேக்ஸு ஜிஎஸ் இப்படி தான் போயிட்டுருக்கு என்னோடய ஃபோக்கஸு. ஸ்டடி வந்து இப்படி தான் போயிட்டுருக்கு. ஒரு சம்மை நம்ம 4-5 வாட்டி போட்டு ஃபஸ்ட்டு வாட்டி வராதப்போ இன்னொரு வாட்டி போட்டு வந்து கடைசியில் வந்துச்சுன்னா அதோடய ஹாப்பி வந்து வேறு லெவலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து ஒவ்வொரு சம்மாக வந்து போட்டுட்ருக்கேன்.
ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.